வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். ராகுல் காந்தியை பிரதமராக்க முயற்சிக்கிறது பாகிஸ்தான். பிரதமர் மோடி குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? வாக்குப்பதிவு சதவீதத்தில் தொடரும் குளறுபடி. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மீது எழும் சந்தேகங்கள். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். நன்றி. அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் ஆம் ஆத்மி வழக்கறிஞர் திரு வேல் முருகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாரத் இந்து முன்னணியின் திரு ஆர்.டி. பிரபு அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு சேவாதள காங்கிரஸ் மாநில தலைவர் குங்ஃபு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். சார், முதலில் இந்த விவாதம் தூத்துக்குடி செல்வம் அவர்களிடமிருந்து தொடர்கிறது. சார், உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று இந்த விவாதத்தோட முதல்ல பிரதமர் மோடி அவர்களின் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன, இந்த பின்னணியை பற்றித்தான் உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதாக அவர் வைத்த குற்றச்சாட்டு யாரை பற்றியது? விஜயன் சார், நீங்க சொல்லுங்க. பாகிஸ்தான் தலைவர்கள் காங்கிரஸோட இளவரசன் அவரை பிரதமராக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை பிரதமர் மோடி அவர்கள் வச்சிருக்கார். இந்த தேர்தலோட பரப்புரையில ரொம்ப பெரிய ஒரு மக்கள் எல்லாம் கூடியிருக்க இந்த நேரத்துல காங்கிரஸோட இளவரசர் என்ற வார்த்தையை சொல்லி அவரை பிரதமராக்க விரும்புகிறார்கள் பாகிஸ்தான். அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ராகுல் காந்தியை பாராட்டி சில தினங்களுக்கு முன்னால் ஒரு பாராட்டுரை வாசித்திருந்தார். அதனோட அடிப்படையில தான் இன்று இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரா? ஆமா, இவரு பிரதமர் மோடி கரெக்டா தான் சொல்றாரு. ரொம்ப நல்ல மனிதர் அவரு. ஆனாலும் அவர் ரொம்ப நாளாவே, ஒரு வாரமாவே உண்மை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். இப்ப என்ன சொல்றாருன்னு அப்படின்னு சொன்னா, இப்ப பாகிஸ்தானுடைய அவரு பிரதமராக ஆசைப்படுறாங்க, பாகிஸ்தான் மந்திரிகள்லாம் அவரை பிரைஸ் பண்றாங்க. சொல்ற காரணம் என்னன்னா, இவருக்கே தெரிஞ்சு இப்ப முஸ்லீம்ஸ் எல்லாம் இவர் பாகிஸ்தான் டிக்ளேர் பண்ணிட்டாரு. முதலாவே நீங்க ஒரு 10 நாளாவே பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களா, ஒரு பரப்புரையில பாத்துட்டீங்கன்னாவே இருக்கிற இடத்துல முஸ்லீம்ஸ் எல்லாரையுமே இவர் they are not Indians, they are பாகிஸ்தான். ஏன்னா எங்க தலைவர் திரு ராகுல் காந்தி அவரோட நடுநிலைமையா மைனாரிட்டிஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் விஷயம். அதுல கடைசியில எங்க சுத்தி வளைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப என்னுடைய கேஸ்ட உள்ளவன் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஓகே எங்க இருக்கிறவனோ நம்ம கேஸ்ட் கோசம் சண்டை போடுறான்னு சொல்லிட்டு பாராட்டுறது சகஜம் தானே. அதனால பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த சௌத்ரி பாராட்டி இருக்கிறாரு. அதுல என்ன தப்பு இருக்குன்றேன். ஏன்னா அவர் பொதுவா சொல்ற, அவர் ஒரு பர்டிகுலர் முஸ்லிம்ஸ் சொல்ல, சிறுபான்மையர்கள், தலித்துகள், இது மாதிரி ரொம்ப கீழே இருக்கிறவங்கள, வறுமையின் கோட்டில் இருக்கிறவங்களாம் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சொல்லிட்டு மற்ற உயர்ந்த ஜாதி கிட்ட மெஜாரிட்டியா இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து வாங்கி புடுங்கு குடிக்குமோன்னு சொல்லல, எங்கேயுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நல்ல ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய அந்த வெறுப்பு பேச்சு இன்னைக்கு என்ன சொல்லிடுச்சுன்னா, கடைசியில என்ன சொல்லிட்டாருன்னா, பாகிஸ்தான் பிரதமர் ஆக்க ஆசைப்படுறாரு. காரணம் என்னன்னா, அவர் உண்மையா தான் சொல்லிட்டு அவருடைய இன்னைக்கு என்ன தெளிவா சொல்லிட்டாரு, முஸ்லிம்ஸுக்கு நாங்க கிடையாது, அதுவும் பொதுவா சிறுபான்மையர்களுக்கு நாங்க கிடையாது, அதுவும் பர்டிகுலரா நாங்க இஸ்லாமிய மக்களுக்கு நான் பிரதமர் கிடையாது, இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் ஆகணும்னா அவர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு குறிப்பிட்ட காரணம் என்ன? பாகிஸ்தான்ல யாரு இருக்கிறா? மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யாரு? முஸ்லிம்ஸ் தான். அப்ப அவருடைய எண்ணங்கள் தான் தப்பா இருக்கு. யாருடைய எண்ணமும் தப்பு இல்ல. பாகிஸ்தான்ல பேசுற அந்த முன்னாள் மந்திரியுடைய எண்ணங்களும் தப்பு கிடையாது. தலைவர் திரு ராகுல் காந்தி அவருடைய எண்ணமும் தப்பு கிடையாது. காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணங்களும் தப்பு கிடையாது. மக்களுக்கும் எண்ணங்கள் கரெக்டா தான் இருக்கு. அது இந்த முதல் கட்ட தேர்தலிலும் இரண்டாவது கட்ட தேர்தலிலும் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு தோல்வியை தழுவி இருக்காங்க. நாங்க சொல்லல, பிரெடிட் எக்ஸிஸ்ட் போல் சொல்றாங்க, நாங்க சொல்லல இத. அதனால அவர் பயமாகப்பட்டது இன்னைக்கு ஒளறி போயிட்டு முதல்ல என்ன சொன்னாரு, இன்ஃபில்ட்ரேட் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அவங்கள சொல்ல ரங்கியா முஸ்லிம்ஸ் சொன்னேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன வந்துட்டாரு, கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டாரு, அதிகமா குழந்தைங்களை பெற்றவங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் முஸ்லீம்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, முஸ்லீம்ஸுக்கு ஆதரவா இருக்கிறாரு, இவர் பாகிஸ்தான் பிரதமர் ஆகுறதுக்கான ரெடியா இருக்காரு, பாகிஸ்தானுடைய முன்னாள் மந்திரிகளும் அவருக்கு வாழ்த்துறை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா
டோட்டலாவே அவர் என்னன்னா முஸ்லீம் மக்களுக்கு நான் அகேன்ஸ்ட், மத்தவங்களெல்லாம் சொல்ல நான் அகேன்ஸ்ட், பிஜேபி கவர்மெண்ட் அகேன்ஸ்ட், இந்த பிரதமர் நான் அகேன்ஸ்ட் சொல்லிட்டு வெளிப்படையா வந்துட்டு நடந்த அந்த அகமதாபாத்ல நடந்த அந்த கூட்டத்தில் வந்து வெளிப்படையா அவர் பாகிஸ்தானுக்கு பிரதமர் ஆக போறார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னா அவர் கரெக்டா ஒத்துக்கிட்டாரு, தான் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்திட்டாரு. இதுதான் உண்மையை தவிர வேற எதுவும் உண்மைகள் கிடையாது. சரிங்க சார். செல்வம் சார், இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர் கார்கே வந்து பிரதமருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த சுட்டெரிக்கிற வெயிலை விட பிரதமர் மோடி அவர்களோட கொள்கைகள் மக்களை, அதுவும் குறிப்பாக ஏழை மக்களை சுட்டெரிக்கிறது என்று. உங்களுக்கு இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு? இப்ப எனக்கு நண்பர் கும்பு விஜயன் பேசுறதும் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை பாகிஸ்தான் பிரதமர்ல இருந்து இன்றைய பிரதமர் வரைக்கும் அவரை ஆதரிச்சு பேசுறது, முன்னாள் மந்திரிகளை ஆதரிச்சு பேசுறது பெரிய வித்தியாசம் தெரியல. ஒரே அலைவரிசையில பேசுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தேசிய அதாவது இன்டெகிரிட்டி இருக்கு பாருங்க, தேசிய ஒருமைப்பாடு இருக்கு பாத்தீங்களா, சாவர்னிட்டி, நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கையும் இந்திய ஒற்றுமையின் மீது நம்பிக்கையும் இல்லாமல் பாகிஸ்தான் காரங்களுக்காக இவங்க பரிந்து பேசுறது, அல்லது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பாகிஸ்தானுக்கு நல்லது என்று அந்த நாட்டு மக்களை அரசியல் தலைவர்கள் பேசுவதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களுக்கு துணை போகிறவர்கள் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாருங்க, அதாவது அண்டை நாடுகள் இந்தியாவை நெருங்க முடியல. தலைவர்களில் மிக 3 நாடுகள். அதனால இன்னைக்கு சட்டத்தினுடைய 370வது பிரிவை நீக்கிய பிறகு ஜம்மு காஷ்மீர்ல இன்றைக்கு கலவரம் இல்லை, யுத்தம் இல்லை, அங்கே மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். அங்க தொழில் இதுவரைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் நிலம் வாங்க முடியாது, தொழில் செய்ய முடியாது. அப்படி பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல் இருந்தது, ஒரு பக்கத்திலே சீனாவுடைய அச்சுறுத்தல் இருந்தது. ஆனா இன்றைக்கு அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவை நீக்கிய பிறகு நம்ம நாட்டை பிரதமர் மோடி ஒன்னே ஒண்ணு சொன்னா, வல்லபாய் பட்டேல், சார் வல்லபாய் பட்டேல் தலைவர், முன்னாள் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு, பண்டித நேருவுக்கு பிறகு, அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு ஒரு வலிமையான பிரதமர் மிகப்பெரிய அளவுல உலகத்துல இந்தியாவின் மீது பயம் கலந்த இந்தியாவின் மீது ஒரு அச்சம், பிரதமர் மோடி அவர்களுடைய செல்வாக்கை பார்த்து மற்ற நாடுகள் மிரண்டு போயிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் பாகிஸ்தான்காரங்களுக்கு என்ன, இந்தியாவில ஊடுருவ முடியல, சீனாக்காரங்களுக்கு ஊடுருவ முடியல, மற்ற நாடுகளுக்கு பர்மால இருந்து, திபேத்தில இருந்து, மற்ற இடங்கள்ல இருந்து ஊடுருவ முடியலங்கிறதுனால அவங்க எல்லாரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்று விடக்கூடாதுன்னு நினைக்காங்க. ஆனா நிலைமை என்னன்னு கேட்டா, இந்தியாவிற்கு இப்படிப்பட்ட வலிமையான தலைவர் தான் தேவை என்று இந்திய மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்ட நிலைமை, 400 இடங்கள்ல வெற்றி பெறும் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்கள்ல வெற்றி பெறுங்கிற நிலைமை. இப்ப போக 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 என்ன வரும்னு கேட்டா 415 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுங்கிற அளவுக்கு நிலைமை வந்து நாளும் பொழுதும் நரேந்திர மோடி அவர்களுடைய செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு செய்தி சகோதரி, நண்பர் கும்பு விஜயன் சொன்னாரு முஸ்லிம்களுக்கு எதிரின்னு. இன்னைக்கு ஒரே ஒரு செய்தி, கோட்டை மாரியம்மன், சேலத்துல கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா. அந்த திருவிழாவில முஸ்லிம் சகோதரர்கள் இந்து சகோதரர்களுக்கு கேக் கொடுக்காங்க, ஜூஸ் கொடுக்காங்க. இந்த நாம நாட்டுல வந்து முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரிவினையும் இல்லை, நாம் அனைவரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியும் அவருடைய கூட்டணி கட்சியும் இன்னைக்கு ஒரு பிரிவினை உண்டாக்கி ஏதாவது 1-2 இடங்களாவது வெற்றி பெற முடியுமான்னு பாக்குறதுக்காக பரிதாபத்திற்குரிய நிலையில இருக்கிற அவர்கள் இதெல்லாம் பயன்படுத்துவதற்கு, ஒரு கருவியா பயன்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. மீண்டும் நரேந்திர மோடி தான், அவர்கள் தான் 3வது முறையும் மிகப்பெரிய மெஜாரிட்டியில வெற்றி பெற போகிறாரு. அதான் இப்ப வரக்கூடிய செய்திகள். அதனால
நண்பர் வேல்முருகன் வந்து என்னுடைய சக வழக்கறிஞர் வேல்முருகனுக்கு தெரியும். நம்ம இன்டெகிரிட்டியை விட்டு கொடுக்க கூடாதுமா. சரிங்க சார், சக வழக்கறிஞரும் சொல்லிட்டீங்க, நண்பரும் சொல்லிட்டீங்க. நண்பருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டலாம். வேல்முருகன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது 2 கட்ட தேர்தல் பரப்புரைக்கு அப்புறம் எதுவும் மாறல அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா இல்ல, மாறி இருக்கு. 400 சீட்னு முதல்ல சொல்லியிருந்தோம், இப்ப 400 எல்லாம் கிடையாது, 415 சீட்டு நிச்சயமாக, 3வது முறையும் நிச்சயமாக அப்படின்ற ஒரு மேற்கோள் காட்டி தன்னுடைய கருத்துக்களை முக்கியமா வச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு. 2014 குஜராத்துக்கு அனுப்புனீங்க, குஜராத் கொண்ட அந்த அபரிமிதமான வெற்றியை தொடர்ந்து இப்ப 2024. அது மட்டும் இல்லாமல் 2047 சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவுல வந்து விக்ஷித் பாரதம், இதை உருவாக்குவதுதான் என்னுடைய கனவு, கடமை என்று சொல்லியிருக்கிறார். அதை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள். திரு மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விற்பனர். அவர் எப்பவுமே கனவு உலகிலே விற்பனர்னா கனவுல பெரிய மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி. இந்த கனவு உலகத்திலே வாழக்கூடிய அவர் மிகப்பெரிய ஆக சிறந்த மார்க்கெட்டிங் மேன் அவர். அப்படிதான் வந்து நம்ம பார்க்கணும். அவர் சொன்னார் இல்லையா, மக்கள் கனவு, நீங்க கனவு காணுங்க, இதெல்லாம் கனவுலே தான் வாழணும்னு அவர் நினைக்கிறார். யதார்த்த நிலைக்கு வர்றதே கிடையாது. அவர் சராசரி மனிதனுடைய வாழ்க்கையையும், அதாவது அவனுடைய வாழ்வியல், அந்த சூழியல், இதெல்லாம் எப்படி மாற்றணுன்ற அந்த சிந்தனைலாம் அவருக்கு கிடையவே கிடையாது. கனவுலே வாழ்ந்துட்டு கனவுலே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதன் ஒரு கட்டமாக தான் நீங்கள் 2047 இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் 10 வருஷமாக இந்த ஆட்சி வந்து ட்ரெய்லர் ஆட்சி தான். இது மாதிரி ஒரு அப்பட்டமான, இது எவ்வளோ ஒரு சிந்தனை பாருங்க. மெயின் பிக்சர் 10 வருஷமாக நீங்கள் ஆண்டுட்டீங்க ஒரு தேசத்தை வந்துட்டு. அப்போ மக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் முட்டாளாக நினைக்கிறீர்கள் என்பது தான் இந்த விஷயத்தை பார்க்கணும். நீங்கள் 10 வருட அந்த உங்களுடைய அரசை வந்து அதனுடைய செயல்பாட்டை வந்து நீங்களே ஒத்துக்கிறீங்க, அது ஒரு ட்ரெய்லர்னு. அதில் அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்றதை ஒத்துக்கிறீங்க நீங்கள். அப்போ அது மாதிரியான நிலையிலிருந்து பார்க்கும் போது மோடி வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். அவர் வந்து விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார். இது இப்போ இந்த தேர்தலுக்கு பின், அதாவது அவர் எதிர்பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய, நீங்களே பார்க்கலாம், இது நம்ம சொல்ல தேவையில்லை. இப்போ கடந்த 2 தேர்தல்கள் போதும் அவருக்கு இருந்த உற்சாகமும் அவருக்கு இருந்த அந்த ஆதரவு நிலையும், அவர் அட்ரஸ் பண்ண அந்த கூட்டங்கள்ல, பொதுக்கூட்டங்கள்ல எப்படி வந்து ஒரு ஜோஷ் இருக்கும் மக்களுடைய, அது இயல்பாக இருந்தது. அது யதார்த்தம், நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அவர் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து அதன் காரணமாக மக்கள் வந்து அவருக்கு மிகப்பெரிய அபிரிதமான ஒரு ஆதரவு நிலையை கூட கொடுத்திருந்தாங்க. ஆனால் சமீபமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரால் வந்து he cannot able to connect with the people. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருந்தது. என்னன்னா மக்களிடையே அவர் அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் பெருசா இருந்தது. அதன் காரணமாக தான் அவர் வந்து அந்த பெரிய சக்சஸ்லாம் வந்தது. அது நம்ம மறுக்க முடியாது. அது கடந்த கால வரலாற்றுகளை அவரை மாதிரி நம்ம வரலாறை வந்து திரித்து பேச முடியாது. அவர் வந்து 10 வருஷமாவோ ஒரு 15-20 வருஷமாவோ அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் வரலாறு, அதை வந்து மாற்றவே முடியாது. அந்த வரலாற்றுல இப்போ இவர் சொல்லும்போது கூட செல்வம் சார் ஒரு முக்கியமா ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது இந்த பொய் பேசி நாட்டு மக்களை மோடிக்கு எதிராக திரித்து பேசுகிறார்கள், திருப்பி விடுகிறார்கள், இறையாண்மையை ஒட்டுமொத்தமாக காப்பாற்றுவதே பிஜேபி தான் என்று. நீங்க இந்த தேர்தலில் எத்தனை முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் அவங்க நிறுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இந்த தேசத்தினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடியது வந்துட்டு வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், த இன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, அதை வந்து இன்றைய தினம் சீரழிக்க வேண்டும் என்ற அடிப்படை ஒரே ஏக சிந்தனையில் இருக்கக்கூடியது RSS அமைப்பு. அகண்ட பாரதம் அமைப்போம் என்ற ஏக சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர் நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள். இன்றைய தினம் அதை தொடர்ந்து தான் அவங்கள வந்து தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவோம். அதுதான் சொல்றேன், இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில நீங்க பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக நம்முடைய மாடல் கோட் என்ன சொல்லிருக்குன்னா, மதம் சார்ந்த விஷயங்களை பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இதை விட பெரிய அயோக்கியத்தனம் என்ன இருக்க முடியும்? அவர் பிரதமர் வந்து மதத்தின் ரீதியாக மத அடிப்படையில பேசினார் உத்தரப்பிரதேசத்துல. பேசின பிறகு அந்த பேச்சு குறித்து நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கடும் கண்டனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் போகுது. கிட்டத்தட்ட 20-30,000 பேர் மெயில்ல கொடுத்திருக்காங்க கம்ப்ளைண்ட். அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹவ் given complaint against திரு மோடி அவர்கள். ஆனா அன்பார்ச்சுனேட்லி திஸ் எலெக்ஷன் கமிஷன் இஸ் கம்ப்ளீட்டா வந்துட்டு பிஜேபியுடைய சார்பு நிலையில அவர்களுடைய ஏவலாளாக இருக்கிறது.
அதாவது எந்த அளவுக்கு விரக்தி போனார்னா, உங்களுடைய தாலி, அதாவது இந்து பெண்களுடைய தாலியை அறுக்கக்கூடிய நிலையில எதிர்க்கட்சிகள் செயல்படுறதா ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாந்தர பேச்சாளர் கூட அந்த பேச்சை பேசியிருக்க மாட்டார். அந்த பேச்சை பேசின பிறகும் இந்த தேர்தல் கமிஷன் மீது அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நிலையில வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டு இருக்கு. இந்த யூனிஃபார்மா, அதாவது எல்லாருக்கும் ஃபேர் பிளே நடுநிலையோட செயல்படக்கூடிய தேர்தல் கமிஷன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, இந்த கடந்த 26ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சது. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2004லயே நம்மளுடைய தேர்தல் நடத்தப்பட்ட போது 20 நாள்ல முடிக்கப்பட்ட தேர்தல் இன்றைய தினம் 2 மாதங்களுக்கு மேலாக நடத்தப்படுகிறது. இது யாருக்காக சாதகமாக நடைபெறுகிறது? ஒவ்வொரு தேர்தலிலும் திரு மோடி அவர்களுக்கு they want to give maximum campaign time. அதுக்காக அவர் தான் ஒரே முகம், அவருக்காக மட்டுமே இந்த தேர்தல். இப்ப கூட பாருங்க, இந்த குஜராத்ல தேர்தல் நடக்கிறதுனால இந்த எல்லா தேர்தலும் வந்து 7 நாட்கள் இடைவெளி இருக்கு. இந்த தேர்தல பாத்தீங்கன்னா 11 நாட்கள் இடைவெளி இருக்குது. இது எல்லாமே வந்து திட்டமிட்டு நம்முடைய தேர்தல் கமிஷன் ஒரு பாரபட்சமற்ற நிலை இல்லாம பிஜேபியோடைய கையாளாகவும் ஏவலாளாகவும் செயல்பட்டு இருக்குது. நீங்க ஏற்கனவே இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க இந்த நாட்டை வந்து பிரித்தாளக்கூடிய ஒரு சிந்தனையை மட்டுமே இந்த தேர்தலில் அவருக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவருடைய, நான் என்ன கேட்கிறேன், 10 வருஷமா நீங்க பல்வேறு செயல்பாடுகளை செஞ்சீங்களா? அதெல்லாம் செய்து ஓட்டு கேளுங்களேன். யாரு பாகிஸ்தானுக்கு போய் திடீர்னு போயிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் 2015 யாரு போய் பார்த்தா? யார் எந்த பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தா? he went on a surprise visit. அவர் யாரு? அந்த பிரைம் மினிஸ்டர் யாருக்கு வந்துட்டு gift கொடுத்து விட்டாரு? மோடியினுடைய அம்மாவுக்கு வந்துட்டு gift கூட. அதையெல்லாம் அப்பலாம் ஏற்கும் போது உங்களுக்கு இனித்ததா பாகிஸ்தான்? இன்னைக்கு என்ன, எதை எடுத்தாலும் பாகிஸ்தான், எதை எடுத்தாலும் முஸ்லிம், எதை எடுத்தா இப்படிதானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மக்களுடைய பிரிவினை தானே உருவாக்குறீங்க. கண்டிப்பா. அதாவது 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி செய்தும் எந்த வசதியும் இந்த 60 ஆண்டு வளர்ச்சி தான் இன்றைய தினம் இந்த தேசம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறி இருக்கு. இந்த 10 வருஷத்துல தான் கழிப்பறை இருக்கு, தண்ணீர் வசதி இருக்கு, கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு 1947 நம்மளுடைய நிலை என்னன்னு நீங்க அதுல இருந்து தான் பார்க்கணும். நீங்க அன்றைய தினத்துல இருந்து இந்த 75 ஆண்டு கால வளர்ச்சி வந்துட்டு மிக எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நான் மோடியை மட்டும் குறைத்து மதிப்பிடவில்லை. எவ்ரிபடி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு தி growth of this country. ஆனா unfortunately மோடி மட்டுமே வந்துட்டு 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை வந்துட்டு குறை கூறிட்டே தான் இருக்கிறார் ஒழிய அவருடைய செயல்பாடுகள் வந்து பத்தி அவர் பொதுவெளியில விவாதிக்கிறதே இல்லை. சொன்னீங்க அது ட்ரெய்லர், அதனால ட்ரெய்லர் சொல்றேன். What is your contribution? What is your contribution to this country? உங்ககிட்ட தான் கருத்துக்களை கேட்கணும். ஆனா ரொம்ப நேரமா செல்வம் சார் வந்து குறுக்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறார். சொல்லுங்க சார். நான் நண்பர் வேல்முருகன் வந்து ரொம்ப நாகரிகமா, அவர் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர், நான் மதிக்கிற வழக்கறிஞர். அவர் வந்து ரொம்ப கடுமையான அன்பார்லிமெண்ட் வேட அவர் வந்து சொல்ல வேண்டியது. எலெக்ஷன் கமிஷன் மேல சொன்ன திரு மோடி அவர்களை சொல்ல, எலெக்ஷன் கமிஷன் has continuously working like that. இல்ல, நீங்க மோடி அவர்கள் வந்து விரக்தியில பேசுறாரு. விரக்தின்றது சாதாரண வார்த்தை தான். நான் இன்னும் கூட ஒரே ஒரு செய்தி சார், நான் மரியாதைக்குரிய நண்பர் வேல்முருகன் அவர்கள் ஆம் ஆத்மி பார்ட்டியில கட்சி, அந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல ஊழல் வழக்கில் நெருக்கடியில் சிக்கி அந்த கட்சியினுடைய தலைவர் ஊழல் வழக்கில் சிறையில் இருக்கிறார். அந்த கட்சியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சரும் சிறையில் இருக்கிறார். அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் சிறையில் இருக்கிறார்கள் என்கிற விரக்தியில அல்லது மனச்சோர்வுல அல்லது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு ஊழலுக்கு எதிராக எடுக்கிற கடுமையான நடவடிக்கைகளை தாக்கு பிடிக்க முடியாமல் நண்பர் வேல்முருகன் விரக்தியில பேசுகிறார் என்பதை மாத்திரம் பதிவு செய்யும். சரிங்க சார், நீங்க நினைவுபடுத்தியதற்கு நன்றி. அதை பத்தியும் அவர்கிட்ட இருந்து நம்ம பாயிண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னதாக பிரபு சார், கார்கே அவர்கள் தன்னோட இதுல சொல்லும்பொழுது சாதனைகள் எதுவும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு எதுவுமே இல்லை. வேலையின்மை அதனோட நிலைமை, பெண்களுக்கான நிலைமை எப்படி இருக்கிறது, விவசாயிகளோட நிலைமை எப்படி இருக்குது, தொழிலாளர்கள் நிலைமை, ஒட்டு மொத்தமா பார்த்தா ஏழைகள் என்பவர்கள், அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக எந்தவித வசதியும் செய்து தராத அரசு இந்த 2 கட்ட தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் என்ற அந்த எக்ஸிட் போல்ஸோட கருத்து கணிப்பு, இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் பிரதமர் மோடி அவர்களின் பேச்சு என்று குறிப்பிட்டிருக்கிறார். உங்களோட பாயிண்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் இங்கேயே நம்ம எல்லாருமே சொல்லிட்டீங்க. 60 ஆண்டு காலம் இந்த காங்கிரஸ் ஆட்சிகள்லாம் வந்துட்டு அதோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்தியா முழுவதும் அவங்களாம் ஆட்சி செய்யக்கூடிய விளைவு தான். 10 ஆண்டுகளில் வந்துட்டு எல்லாமே சரி செய்ய முடியும்னா முடியாதுன்னு இதை நான் சொல்லலை. பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பதிவு வந்து தெளிவாக சொல்லியிருக்கார்.
இந்த 60 ஆண்டு காலம் ஊழலாட்சியாக அந்தந்த மாநிலத்தில் வந்து அவங்கவுங்க நாட்டை வந்து ரொம்ப நாசமாக்கிட்டாங்க. பாமர மக்கள் வந்து அடிமட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எஜுகேஷன் சரியான முறையில் இல்லை, வேலைவாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் சரிப்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் நினைப்பதை போல் 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ போதாது. இந்த கட்டமைப்பு வந்து சரியான முறையில் நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு பாரத பிரதமரே வந்து அதை சொல்லியிருக்காரு. அவருடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழல்வாதிகளை எல்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நாடு முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் ஐயா மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டினா, இடி அப்புறம் வந்துட்டு புலனாய்வுத்துறை இந்த மாதிரி துறைகளை வச்சு தான் வந்து மோடி அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காருலாம் சொல்லிட்டு தமிழகத்தின் முதல்வர் கூட சொல்லியிருந்தாங்க. கொண்டு வந்துடுறாங்க. அதாவது யார் வேணும் இப்படி விமர்சனங்கள் வந்து வைப்பதற்கு அனைவருக்கும் வந்து அதில் உரிமை உண்டு. அது இல்லைன்னு சொல்லி நம்ம மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேர்தல் ஆணையம் கூட வந்து டைம் இல்லைன்னு சொன்னால் எல்லா கட்சிக்கும் அந்த டைம் உண்டு. ஐயா மோடி அவர்களுக்கு வந்து பாரத பிரதமருக்கு வந்து இங்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து நேரம் இருக்குது, இலக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ அதே போன்று அனைத்து கட்சிகளுக்குமே அந்த வழிமுறைகளும் உண்டு. அவங்களும் தேர்தல் பிரச்சாரம் நேரங்கள் இருக்குது, அவங்களும் நேரங்களை எடுத்துக்கொண்டு அதாவது எந்த அளவுக்கு வேணாலும் விமர்சனங்களை கொண்டு போகலாம், பிரச்சாரங்களை கொண்டு போகலாம். அந்த நேரம் அவங்களுக்கும் உண்டுன்றதை ஐயா வந்து அதை மறந்துட்டு பேசிட்டாரு. பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம் கேட்டிங்கன்னா, இந்த அடுத்த தேர்தலோ அடுத்த முறை ஆட்சி கட்டில் அமரப்போது பிஜேபி அது எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. இதை வந்து கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல, இது தேர்தலுக்கு முன்பாகவும் தமிழக தேர்தலுக்கு முன்பாகவும் எல்லாருமே நம்ம பார்த்தோம். 400 சொன்னாங்க, நிச்சயமா தாண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பை வந்து அவங்களோட கருத்து. பட் எங்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா தமிழகத்திலேயே வந்து பிஜேபி உள்ள நுழைய விட மாட்டோம், பிஜேபி உள்ள வர தாமரை மலர் அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ தேர்தலில் வந்து இன்னும் 1 மாத காலங்கள் தான் இருக்குது. தமிழகத்தில் பிஜேபி எந்த அளவிற்கு ஓட்டு வாங்க போகிறன்றதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அனைவரும் வியப்பாக பார்க்க போகிறார்கள். அது எந்தவித மாற்று கருத்தில் இது ஆணித்தரமாக என்னால் கூற முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் காலத்தில் நாங்கள் பணியாற்றி இருக்கோம். மக்கள் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஓட்டு எண்ணிக்கையின் போது நிச்சயமாக தெரியும். இப்போ நாங்கள் சொல்கிறது ரெக்கார்டிங் தான், அதை நம்ம நிச்சயமாக எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. இதே போன்று தான் இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் மக்களுடைய வரவேற்பை நம்மளால் வந்து அதை காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாகிஸ்தான் விஷயம் வந்துட்டு பேசுனாங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து மோடி அவர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்துக்களுக்கு எதிராக பேசினா நாங்கள் எடுத்துக்க முடியுமா? அப்போ இந்துக்களுடைய இருக்கக்கூடிய சொத்தை எடுத்து நீங்கள் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறீங்க, அப்போ இந்துக்களுக்கு வந்து நீங்கள் வந்து துரோகம் விளைவிக்கிறீங்கன்னு சொல்லி நான் அதை எடுத்து சொல்லலாமா? அதுதான் சொன்னார் ஐயா மோடி. என்ன சொன்னாங்க கேட்டால், இந்த சொத்துக்கள்லாம் எடுத்து அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுத்தா இந்துக்களுக்கு தாலி கூட மிஞ்சாது என்று தான் சொன்னாரே தவிர இஸ்லாமியர்கள் எதிரான கருத்து அல்ல. இவங்க எல்லாம் வந்துட்டு பிரிவினைவாதம் பேசுகிறாங்க. பிரிவினைவாதத்துக்கு இஸ்லாமியர்கள் எதிரான ஒரு கட்சி பிஜேபி என்றெல்லாம் இவங்கெல்லாம் இந்தியா முழுவதும் வந்து இந்த கூட்டணி பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. அது எடுபடலை. ஏன்னா எங்கேயுமே மிகப்பெரிய கலவரங்கள்லாம் வந்து பெருசாலாம் இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவுமே நடக்கலை. அதனால் இவங்களுடைய பிரச்சாரங்கள் வந்து முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டுள்ளது. பிஜேபியினுடைய வேட்பாளர்கள், பிஜேபியினுடைய பிரதமர், உள்துறை செயலாளர் இவர்கள்லாம் எங்கே செல்கிறார்களோ இஸ்லாமியர்களை வரவேற்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை விட வேற என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? நீங்க சார் விஜயன் சார் நீங்க சொல்லுங்க. மோடி சார் வந்து ஒரு முக்கியமான கருத்து, அரசியல் சாசனத்தையே மாற்றி எஸ்சி எஸ்டி ஓபிசி அவர்களுடைய இடஒதுக்கீட்டை எல்லாம் காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினர் முஸ்லிம்களுக்கு கொடுக்க விரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்போ சார் சொன்னது அதே தான். இப்போ சொத்துக்களை எல்லாம் பிரிக்கும் போது அப்போ இந்துக்களோட சொத்துக்களை எல்லாம் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துடலாமா, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு அவரும் தன்னுடைய கருத்தை வந்து முன்வைத்தார். சரிங்க மேடம், கரெக்டான கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி அவர் செல்வன் சார் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. அதுக்கு அப்ஜெக்ஷன் கவுண்டர்னு வச்சுங்களேன். முதல்ல வந்துட்டு அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரொம்ப அமைதியா இருக்கிறார். எத்தனை தடவை ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிட்டு வந்தாருன்னு அவர் சொல்லுங்க. இறையாண்மை கட்டி காக்கப்படுகிறது. ரொம்ப இறையா அங்க தேர்தல். அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, மாநில அந்தஸ்து கொடுத்தாங்களா? ஸ்டேட் விட்டே ஒன்னும் அலாட் ஆகல. 6 வருஷம் மேல ஆகி போச்சு. எங்க அங்க மாநில அந்தஸ்தே கொடுக்கல. எலெக்ஷனே நடத்தல. நான் சொல்ற சட்டமன்றம் அதையும் விளக்கமா சொல்றேன். அமைதியே கேளுங்க, ஒன்னொன்னா கேளுங்க.
சொல்றேன். அது முதல்ல நடத்து கொடுக்கல. ரெண்டாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. அவர் போய் பார்த்தாராமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல? இல்ல, ஆட்சி செய்தது பிரதமர் மோடி என்பது ஒருத்தர் கூட திருப்தியா தான் இருப்பாங்க. ஒருத்தர் கூட திருப்தி கிடையாது. நாட் ஈவன் முஸ்லிம்ஸ், இந்துக்கள் கூட அவங்க வந்து திருப்தி கிடையாது. என்னைக்கு இவங்க ஆர்டிகல் 370 எடுத்தாங்களோ, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட திருப்தி இல்ல. அதுக்கப்புறமா சொன்னார், பெருமையா சொன்னார், மாரியம்மன் கோயில்ல மதுரையில வந்து நடக்கும் போது முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ், அதை தான் நாங்களும் சொல்றோம். இங்க எங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை இல்ல. முஸ்லிம்ஸ் ஹிந்து கிறிஸ்டின்ஸ் யாருக்குமே பிரச்சனை இல்ல. இந்த பிரச்சனையை உருவாக்குறதே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அதுவும் பொதுவா மோடி தான் உருவாக்குறாரு. இது மாதிரி பேசிதான் பாகிஸ்தானுக்கு பிரதமர் ஆக சொல்லுங்க ராகுல் காந்திய. இது மாதிரி தேவையில்லாம உங்க சொத்தெல்லாம் புடுங்கி, உங்களுடைய தாலியங்கள் எல்லாம் புடுங்கி முஸ்லிம்ஸ் குத்துறோம். அது மாதிரி ஒரு வார்த்தை கூட காங்கிரஸினுடைய மேனிபெஸ்டோ எடுத்தோன்னா படிச்சு பார்க்க சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதியை வந்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி வார்த்தைகளே கிடையாது. அதெல்லாம் பொய்யான பிரச்சாரம். அதுக்கப்புறமா பெருமையா சொல்றாரு, 400 இடத்துல நாங்க 400 இல்ல, அவங்க 543 வின் பண்றாங்க. இது நான் சொல்லல, தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே வந்து பலமுறை அவங்கள வந்து கிண்டல் அடிச்சு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு மொத்தத்தையும் அவங்களே வின் பண்றாங்க, எண்ணத்துல இருக்காங்க. அதனால அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. அந்த விஷயத்தை அப்புறம் பார்ப்போம், ஜூன் 4. அதுக்கப்புறம் விக்சித் பாரத்னு சொல்லிட்டு அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் அர்த்தம். என்னன்னா இப்ப இருக்கிறது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். 2047 வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆயிடுமா. இவருக்கு ஒரு கனவா. நீ இருக்கிற வந்து ஜனங்களே பாதி பிரிச்சு இப்பவே பேசுறீங்க. 23%, 25% இருக்கக்கூடிய மக்களை, முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு இன்னைக்கு பிரிச்சு உங்களுக்கு வந்து மக்களையே பிரிச்சு பாக்குறீங்க. நீங்க வந்து 2047 வந்துட்டு 100வது நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடும் போது வந்துட்டு விக்சித் பாரத் உங்களுக்கு வந்து அது வேற ஒரு நினைப்பு இருக்குதா? மக்களையே நீங்க பிரிச்சு அதுல எத்தனை பேர் நீங்க சாவடிக்க போறீங்களோ, உங்களுடைய அர்த்தங்கள்லாம் அப்படிதானே இருக்குது. இன்னைக்கு கடைசியா எங்க சொல்லிட்டீங்க, அவர் வந்து ராகுல் காந்தி இளவரசர், காங்கிரஸினுடைய இளவரசர் வந்து பாகிஸ்தானுடைய, எவ்வளவு உங்களுக்கு வெறுப்பு இருந்திருக்கும் அந்த வார்த்தை சொல்றதுக்கு, எவ்வளவு வெறுப்பு இருந்திருக்கும். ஆமா, இன்னொரு நாட்டுல வந்துட்டு தன்னுடைய இனத்தாளுங்களை வந்துட்டு ஒருத்தர் பாதுகாப்புறாங்க, அவன் வந்துட்டு பாராட்டத்தானே செய்வாங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நண்பர் ஒண்ணு சொன்னாரு, இந்த மாதிரி வந்துட்டு இந்து அசட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொடுக்க போறோம். எங்க எழுதி இருக்குது முதல்ல சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நாங்க இந்துஸ் கிட்ட இருக்கிற மற்ற அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்து முஸ்லிம்ஸுக்கும் மற்ற சிறுபான்மைகளுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு தவறான பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து லப்பர் ஸ்டாம்ப் தான். அவங்க சொல்றது ஒண்ணு, எங்கேயாவது வெக்க கேடா இல்லையாங்க. முதல்ல என்ன சொன்ன 60% சொல்றீங்க, அதுக்கப்புறம் 2 நாள் பொறுத்து நேற்று சொல்றீங்க 60. ஏன்னா இந்த கணக்கு வழக்கு கூட உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணாங்க. ஏழைங்க 50,000 ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு போனா அதை புடுங்கி இந்த நேரத்தில் சும்மாசோட போலீஸ்காரங்க தன்னுடைய கைவரிசை கொஞ்சம் காட்டினாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் போட தான் செய்வோம். அவனுக்கு என்ன தெரிய போகுது? ஒரு வியாபாரி, எவ்வளவு வியாபாரி இன்னைக்கு பொதுமக்கள் என்ன எல்லாருமே சொல்றேன், அது முஸ்லிம்ஸா இருக்கும், கிறிஸ்டினா இருக்கட்டும், இந்துக்களா இருக்கட்டும், எல்லாருமே வியாபாரம் பண்றான். எத்தனை போலீஸ்காரனும் போயிட்டு என்எஸ்சி போஸ் ரோட்ல நின்ட்டானுங்க இந்த வேட்டைக்கு. அதனால தேர்தல் வேட்டையா இது? இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய இயலாமை தான். அவங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான். அதான் இது வந்து வைகோ அவர் சொல்லியிருக்காரு, எம்டிஎம்கே உடைய பொதுச் செயலாளர் வைகோ சொல்லியிருக்காரு, அவர் ரப்பர் ஸ்டாம்ப் தான். அதுவும் பொதுவா மோடியினுடைய ரப்பர் ஸ்டாம்ப் தான். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். குங்ஃபு விஜயன் சார் ஆதங்கத்தோட பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு செல்வம் அவர்களின் பதிலும், அடுத்ததாக நம்முடைய பிரபு சார் அவர்களுடைய பதிலையும் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு கேட்டு தெரிந்து கொள்வோம். சில சில அருவியில் ஆட்டம் போட்டால் ஹாப்பி ஹாப்பி, அருவியை போல அதிர்ஷ்டம் கொட்டும் லக்கி லக்கி, ஜில்லின அருவியில் குளிக்க லைஃபை ஜாலியில் மிதக்க லக்கி லக்கி. Lucky Falls at Black Thunder, Uji Main Road, Metupalayam.
$9 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள். கலாம் சாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கலாம் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது எடை குறைவான ஒரு சிறிய செயற்கைக்கோள். இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவங்களோட நினைவா இந்த செயற்கைக்கோளுக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்குங்க. இந்தியாவில் உயர்நிலை கல்வி பயின்ற மாணவர்கள் இந்த செயற்கைக்கோளை உருவாக்கினாங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. தேர்வு செய்யப்பட்ட மாணவ போட்டியாளர்கள் அணி அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் மூலமா விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு ஒரு செயற்கைக்கோளை வடிவமைக்கிற வாய்ப்பை பெற்றாங்க. அப்ப இவங்க வடிவமைச்ச அந்த செயற்கைக்கோளுக்கு பேரு தான் கலாம் சாட்னு வச்சாங்க. இந்த செயற்கைக்கோள் நாசாவோட மற்ற பல செயற்கைக்கோள்களோட சேர்த்து டேரியன் ஓரியர் ஆராய்ச்சி ராக்கெட் மூலமா விர்ஜீனியாவில் இருக்கிற வாலோட்ஸ் தீவுல இருந்து 2017 வருஷம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி விண்ணில ஏவப்பட்டுச்சு. Enjoy the emotions of the sports with Melbot. Enjoy the energy, the victory. Only victory. Only Melbot. Striker straight to the goal and goal takes it to the goal. Yeah! EP greatest offer of all time. அதாவது ஆட்டோகிராஃப் செய்யப்பட்ட ஜெர்சி, பேக்ஸ், ஸ்லிப்பர்ஸ், அதோட மேட்ச் டிக்கெட்ஸ். வின் பண்ணுங்க 1 லட்சத்துக்கும் அதிகமான பரிசுகள். அப்ப EP வாங்குங்க, பேக் ஸ்கேன் பண்ணுங்க, பரிசு வெல்வதற்கான வாய்ப்பை பெறுங்க. உலகத்திலேயே மிக நீளமான அரசியல் அமைப்பு சட்டம் எந்த நாட்டோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்தியாவோடது தான். இதுல அடிப்படை அரசியல் கொள்கைகள் என்னென்ன, அரசாங்கத்தோட கட்டமைப்பு, நடைமுறைகள், சக்திகள் என்னென்ன, அடிப்படை உரிமைகள், விவாத நேரத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் விஜயன் அவர்கள். உங்களுடைய பதில் என்ன? இந்த பிரச்சனை எப்போ வருது? கடந்த 21/4/2024 அன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல இந்த மைனாரிட்டிஸுக்கு சொன்னதனுடைய விளைவுதான் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த பொழுது கவுன்சில் முஸ்லிம் மைனாரிட்டிஸ் சொல்லி அவர் பேசினாரு. அதை ராகுல் காந்தி உடனே அதுக்குதான் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து மரியாதைக்குரிய நண்பர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். இன்னொன்னு, பொது சிவில் சட்டம்ங்கிறத ஏதோ மறைச்சு பேசல. எலெக்ஷன் மேனிபெஸ்டோல பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை, ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது அந்த கட்சியினுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல அவர் சொல்றது காமன் சிவில் கோட், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையா சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, எல்லோருக்கும் சமமான அதிகாரம், சமமான சட்டம். ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் ரொம்ப பதறி போய் காங்கிரஸ் கட்சி நண்பர்களும் சரி, ஆம் ஆத்மியும் சரி, அவங்க எல்லாம் பதற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு முத்தலாக் சட்டத்தை அதை அமல்படுத்திய பிறகு என்னன்னு நரேந்திர மோடி அவர்களை தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பாதுகாவலனாக கருதுகிறார்கள். ஏன்னு கேட்டா, முத்தலாக் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு முத்தலாக் மூலமாக தலாக் 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 சொல்லி அதுக்கு சில விதிமுறைகள் இருந்தாலும் கூட முத்தலாக் சட்டம் அமல்படுத்துவதற்கு முன்பு இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்தது. ஆனால் இன்றைக்கு முத்தலாக் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு இஸ்லாமிய பெண்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடுகிறார்கள், மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்புல இருக்காங்க, அதான் முக்கியம். ரொம்ப அவர்களே நிர்வாக பொறுப்புகள்ல இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடத்துறாங்களான்னு கேட்டாங்க. ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல்
நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கையில் இருக்கு, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு. மேனிஃபெஸ்டோலயே சொல்லியாச்சு. விஜயன் அவர்களுக்கு உங்க மேனிஃபெஸ்டோல இருந்து பண்ணுவீங்களா எப்படி? 2 டைம் முடிச்சிட்டீங்க இல்லையா? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு. அதாங்க உங்க எலெக்ஷன் 3வது டேர்ம் முடிஞ்ச உடனே பண்ணுவீங்களான்றேன். நான் சார் 1 மாசம் கழிச்சு பண்ணுவாங்க, அதுவும் மாநில அந்தஸ்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் படிச்சு பாருங்க. உடனே இன்ஃபில்ட்ரேட்டர் அந்நிய நாட்டு சக்திகள் ஊடுருவதை தடுத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். உலகத்துல இன்னொன்னு கேட்டீங்க, நம்ம இந்தியாவில் என்ன தேவை, இந்திய மக்கள் என்ன நினைக்காங்க, ஒரு வலிமையான தலைவர் வேணும், வர வேண்டும், வலிமையான தலைவர் வேணும். சரிங்க சார், சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வலிமையான தலைவராக ஓகேங்க சார், நரேந்திர மோடி அவர்களை மக்கள் பார்க்கிறார்கள். சரிங்க சார். வலிமையான தலைவர் குறித்து வேல்முருகன் அவர்களுடைய கருத்து என்னன்னு பார்க்கலாம். சரி, சிறுபான்மையினர் முஸ்லிம் அவங்களுக்குலாம் எவ்வளவு சீட் கொடுத்தாங்க அப்படிங்க. அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்களை கொண்டாடுகிறார்கள். அந்த முத்தலாக் தடை சட்டம் அது வந்தது பிறகு அவங்க எல்லாம் வந்து அப்படி பார்க்குறாங்க அவரை அப்படின்னு. இதை விட வேற என்ன வேணும் பிரதமர் மோடி அவர்களை கொண்டாடுவதற்கு? இந்தியா முழுக்க அவர் மீது அந்த சிறுபான்மையினர் அந்த முஸ்லிம் பெண்களுக்கு அப்படி ஒரு மரியாதை கூடியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த 400லேருந்து 415 நம்பர் வந்து இப்போ முக்கியத்துவம் பெறுகிறதே. அடிப்படையில் இஸ்லாமிய பெண்கள் வந்து அவர் ஆதரிக்கிறார் சொல்கிற அந்த விஷயம் வந்துட்டு அடிப்படையிலே ஒரு பொய்யான ஒரு இதுதான். காரணம்னா, அப்படி உங்களுக்கு ஒரு மிக பரவலான ஒரு இஸ்லாமிய ஆதரவு இருந்திருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இஸ்லாமியர்களை வந்துட்டு கேண்டிடேட்ஸாக போட்டிருப்பீங்க. இந்த தேர்தலில் ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதுவும் வந்துட்டு கேரளாவில் மலப்புரம் தொகுதியில் நிறுத்தப்படுற, வேறு வழியே இல்லாமல் அங்கே வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? 2 விஷயம் நீங்கள் அந்த ஆன்சர். அதனால வந்து இந்த அவர்களோட அடிப்படையான விஷயமே வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து அவருக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க, அவரையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டு பார்லிமெண்ட்லேயும் வந்துட்டு ஒரே ஒரு முஸ்லீம் ராஜ்சபாவில் இருந்தார், அவரையும் வந்து அதுக்கு திரும்ப அவருக்கு வந்துட்டு ராஜ்சபா எம்பி கொடுக்கப்படவில்லை. அப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12-15% இருக்கக்கூடிய சிறுபான்மையர்களை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் புறக்கணிச்சிட்ருக்கிறீங்க. அது வந்து ஒரு இன்க்ளூசிவ்னஸை வந்து நீங்கள் வந்து அதுதான் நம்ம சொல்கிறது. டார்கெட் செய்து அவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். எக்ஸாக்ட்லி அதுதான். நீங்கள் அப்படி இருந்துன்னா நண்பர் அவர் திரு செல்வம் அவர்கள் சொன்னது போல இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்கன்னா நீங்கள் அவர்களை கொண்டாட மறுக்கிறீங்க. உங்களை கொண்டாடக்கூடியவர்களை நீங்கள் கொண்டாடணும் இல்லையா? ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன இருக்குது? இந்த தேர்தலுடைய நேரேஷனே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு அவங்க வந்து ஒரு அடிப்படையாக இந்த கட்சி என்ன பண்ணியிருக்கணும், பிஜேபி என்ற கட்சி என்ன பேசியிருக்கணும், இந்த 10 ஆண்டுகளில் எங்களுடைய வளர்ச்சி இது, நாங்கள் சாதித்தவைகள் இவை அப்படின்னு தானே ஒரு பட்டியலிட்டு தானே பேசணும். அவங்க எதுக்கு வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை நீங்கள் அட்டாக் பண்ணி பேசுகிறீங்க இல்லையா? ஏன் அட்டாக்? ஏன்னா இட் ஹாஸ் அட்ராக்டட் தி பீப்புள்ஸ் இமேஜினேஷன். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ஹாஸ் அட்ராக்டட் தி பீப்புள்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். அதனால வந்து உங்களுக்கு வேறு வழியில் உங்களுடைய செயல்பாடுகள், எஸ் உங்களுடைய பல செயல்பாடுகள் இருக்குது. இது பெருசாக திரு செல்வம் அவர்கள் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நாங்களோட வெறுப்பின் விளிம்பில் இருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அவர்கள் தான் எங்களுடைய தலைவரை கண்டு பயந்து இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றம் கேட்டிருக்குது. ஒன் டிஸ்டர்பிங் ஃபேக்டர் இஸ் தட் அரெஸ்ட் அட் தி டைம் ஆஃப் எலெக்ஷன். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு வெள்ளிக்கிழமை முன்வைத்தது ஊழலுக்காக கைது செய்யப்பட்ட நான் சொல்லட்டுங்களா, பட்டியல் சொல்லட்டுங்களா? இவர்கள் எங்க தலைவர் பத்தி சொல்றாங்க. இன்னைக்கு அஜித் பவார்ன்றவர் எங்க இருக்கிறாரு? ஏமந்த் பிஸ்வாஸோட ஊழல் குற்றச்சாட்டு என்ன? நம்ம நீங்க தமிழ்நாட்டில் டிடிவி தினகரன் என்ன ஊழல் குற்றச்சாட்டு? இப்படி வந்து பட்டியல் நான் ஒரு 100 பேரை சொல்ல முடியும் என்னால். இவங்க வந்து நேரம் இல்லாதனால ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங் தட். நீங்கள் எதிர்க்கட்சி, அதனால் அந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பல விவாதங்களில் பேசியிருக்கோம். இந்த இடி அண்ட் சிபிஐ ஐடி எல்லாம் குறிப்பிட்ட எதிர்க்கட்சிகள் மீது மட்டுமே பாயக்கூடிய காவலாளாக இருக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ஆனால் இந்த தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக உருவாக்கப்பட்ட விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தெர் வாஸ் அ பிக் ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட்.
எலக்ட்ரல் பாண்ட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகினுச்சு. கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்ட வந்து அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக 240 கம்பெனிகள் மீது சார் அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் பதில் சொல்லுங்க சார். கேட்டாங்க உச்ச நீதிமன்றம் ஏன் இந்த தேர்தல் சமயத்தில் கைது பண்ணீங்கன்னு அதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால் நான் அதுக்குள்ள நிறைய போவேன். ஏன்னா இவர்களுடைய முயற்சியே இந்த எலெக்ஷனோட நேரேட்டிவை மாத்துறது தான். இந்த எலெக்ஷன் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா உங்களுடைய மிகப்பெரிய ஊழலாக கருதப்படக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட் வந்துட்டு நீங்க மறைக்கடிக்க முயற்சிங்க. அதுக்காக தான் ஒரு பெரிய கோடை சின்ன கோடை அழிக்கிறதுக்கு பெரிய கோடை, அதுக்காக தான் நீங்க இந்த பிரிவினைவாத பிரச்சனைகள். அப்ப இந்த எதிர்கட்சிகளும் அந்த நேரேட்டிவ்ல போயிடுறாங்க. இந்த எதையெல்லாம் பேசணும், வேலையில்லா திண்டாட்டம், நாட்டில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன், ஜிஎஸ்டியோட பாதிப்பு, டிமானிட்டைசேஷனோட பாதிப்பு, இதையெல்லாம் மக்கள் பேசணும். அதை பேசத்தை மறைக்கணுன்றது அடிப்படையில் தான் இந்த போலரைசேஷன் ஆஃப் எலெக்ஷனை வந்துட்டு திரு மோடி அவர்கள் சக்சஸ்ஃபுல்லாகவும் நடத்திட்டு இருக்காருன்றதை நான் பார்க்குறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கெஜ்ரிவால் இப்போ நீங்கள் இந்த தேசத்தில் மிக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருள் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எம்பியினுடைய பிரஜ்வால் அவர்களுடைய அந்த வீடியோ இதை கூட அதை 4 மாதங்களுக்கு முன்பாகவே பிஜேபி தலைவர்களே அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் அவங்க கூட கூட்டணி வைக்காதீங்கன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவரை ஆதரிச்சு என்ன பேசுறாரு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா மார்பிங் நடக்குது, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்கன்னு பேசக்கூடிய ஒரு இது எப்படி பேசுறது? நான் இதை விட அப்ப கீழ்த்தரமா பேசிதான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை ஆதரிச்சு பேசின முதல்வர் பிரதமர் மணிப்பூர்ல நிர்வாணமாக ஆக்கப்பட்ட பெண்கள் குறித்து பேச தவறிய பிரதமர், இன்றைய தினம் வரை மணிப்பூருக்கே செல்லாத பிரைம் மினிஸ்டர், நீங்க இன்னைக்கு தேசத்தினுடைய பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க. அங்க கர்நாடகால ஒரு கல்லூரியில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறீங்க. இதற்கு ஏன் நீங்க பதில் பேச மாட்டீங்க? இதுதானே பேசு பொருள். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கேண்டிடேட், அதாவது எம்பியா இருக்கக்கூடியவர், இன்றைய தினம் தேர்தலில் போட்டியிடக்கூடியவர், அவரை ஆதரித்து பேசக்கூடிய நீங்கள் ஏன் வந்து ஒரு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையா? இந்த தேசத்தின் தந்தையாக விஸ்வகுரு அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல, நாங்க தான் விஸ்வகுரு பிதாமகர் அப்படியெல்லாம் பட்டம் சூட்டிக்கிறீங்க இல்லையா? அப்ப இந்த தேசத்துல நிர்வாணமாக ஓடவிட்ட அந்த பெண்களுக்கான ஆன்சர் என்ன உங்களுக்கு? இதுவரைக்கும் நீங்க அங்க போலையே. அப்படி இருக்க சூழ்நிலையில தான் இந்த தேர்தல் வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவ் மேனிஃபெஸ்டோவாக பார்க்கப்பட்டது. மக்களை ஈர்க்கக்கூடிய அவர்கள் சொன்ன சில விஷயங்கள், 1 லட்சம் உங்களுக்கு பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது, அப்புறம் படித்த இளைஞர்களுக்கு கொடுப்போம். அப்புறம் வந்துட்டு இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே வந்து காங்கிரஸ் வந்து இந்த சொத்துக்களை வந்து பறிச்சு கொடுப்போம்னு சொல்ல. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, இந்த தேசத்துல வந்து கிட்டத்தட்ட 5% மக்கள் கிட்ட இந்தியாவுடைய 70% சொத்துக்கள் இருக்குது. இந்தியாவோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல 5% மக்கள் வந்து கிட்டத்தட்ட 70% ஆஃப் இந்தியாஸ் வெல்த் இஸ் இன் தேர் அண்ட் கடைசி 50% மக்கள் இருக்காங்க பாருங்க, கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள். அவர்களிடம் பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தினுடைய 3% சொத்து தான் இருக்கிறது. இந்த டிஸ்பாரிட்டியை தான் சரி பண்ணணும், இதை வந்து சமநிலை பண்ணணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சமூகத்தை. அதுவும் அவர் எந்த ஒரு அறிக்கையை பத்தி பேசினார், அதை விட இன்னும் அது ஒரு மோசமான விஷயம். 2006 திரு மன்மோகன் சிங் அவர்கள் நேஷனல் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, அப்புறம் முஸ்லீம் சிறுபான்மையின மக்கள் பத்தியும் பேசுறாரு. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம்ன்றதான் ஒரு அடிப்படை அரசாங்கத்தினுடைய கடமை. அதை தான் பேசினாங்க. அதை கூட மிஸ்கோட் பண்ணி பேசின திரு மோடி அவர்கள் ஏன் வந்து அதை வந்து மறுக்கிறாங்க? அதை ஏன் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இது தேசத்தின், அதுதான் சொல்ல வரேன், இந்த தேசத்தின் நான் மதிக்கிறேன், இந்த தேசத்தினுடைய பிரதமரை வந்து மதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் வேண்டும். மக்கள் நம்முடைய தேசத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். எனக்கு எல்லாருக்குமே பிரதமர் அவர் தான். ஆனா அந்த பிரதமர் வந்து மக்களிடையே இந்த பிரிவினையை தொடர்ந்து உருவாக்குறது வந்து எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த தேர்தலில் வந்து இப்ப இது வந்து இந்த சமீபமான அவர் பேசக்கூடிய பொருள் எல்லாமே என்னன்னா, அவர் இன்னமும் இந்த தேசத்தை வந்து போலரைஸ் பண்ணணும், மத ரீதியாக போலரைஸ் பண்ணணும், அந்த குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு
அவர்கள் ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கிறார். இதுதான் அவருடைய விரக்தியின் அடிப்படையில பேசக்கூடிய ஒரு பேச்சு. பிரபு சார் நீங்க சொல்லுங்க. அதாவது முக்கியமான குற்றச்சாட்டுகள் அவருக்கு பிரதமர் மோடி மீது வைக்கப்பட்டது என்னன்னா, அடிப்படை பாதுகாப்பு கூட பெண்களுக்கு தர மறுக்கிறார். இஸ்லாமிய பெண்களுக்கு மணிப்பூரில் இருக்கும் பெண்களை சென்று சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலை கொடுக்க மறுக்கிறார். அடுத்து ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு. அம்பானி பத்தி, அதானி பத்திலாம் நான் நிறைய விமர்சனம் வைக்கிறேன், ஏன்னா எனக்கு அவங்களுக்கு எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. ஆனால் ஏன் பிரதமர் மோடி அவர்கள் மீது எந்த விமர்சனமும் வைப்பது இல்லை? இதை பற்றிய கருத்துக்களோடு உங்களுடைய நிறைவான கருத்துக்களையும் பதிவு செஞ்சு. இப்போ அம்பானி அதானி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பானி அதானி வந்து பிஜேபி ஆட்சி காலத்தில் மட்டும் அவங்க வந்து தொழில் வளத்தில் பெருசாலாம் டெவலப்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அவங்க இங்கே தொழில் வளத்தில் ரொம்ப பிக்கெஸ்ட்டாக அவங்களாம் வளர்ந்தவங்க. காங்கிரஸ் ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா அதானியெல்லாம் வந்துட்டு அவங்களே சிம்மாசனத்தில் வச்சு அழகுலாம் பார்த்ததெல்லாம் வந்து எல்லாருமே அதான் நாடு இருந்த விஷயம். அதனால் வந்துட்டு நீங்கள் அம்பானி அதானியை மட்டுமே வந்து பிரதமர் வந்து பூஸ்டப் பண்ணுறாரு, எல்லாமே வந்து அவங்களுக்கே முன்னுரிமை கொடுக்குறாங்கன்றதெல்லாம் வந்துட்டு இவங்க செய்யக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக இந்தியா முழுவதும் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது எடுபடவும் படாது. அது அப்புறம் இன்னொரு விஷயம், மணிப்பூர் கலவரத்தை வந்து பலமுறை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. மணிப்பூர் கலவரம் வந்து பிஜேபி ஆட்சியில் மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சியிலேயே வந்து 2 முறை வந்து பெரிய கலவரங்கள் வெடித்தது. 100 நாட்களுக்கு மேலாக நடந்தது. இப்போ பிஜேபி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 59 நாட்களில் வந்து கலவரத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பெண்கள்லாம் நிர்வாணப்படுத்தலாம் சொல்கிறாங்க. அங்கே போய் பிஜேபியுடைய கட்சி நிர்வாகிகள்லாம் போயிட்டு அந்த மாதிரி செயல்லாம் யாரும் ஈடுபடலை. அங்கே நடந்த கலவரங்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இல்லை போலன்றது இல்லைங்க. நாட்டில் அங்கே கலவரம் நடக்குது, அவர் பாதுகாப்பு காரணங்கள்லாம் வந்துட்டு உளவுத்துறை வந்து அங்கே போகக்கூடாது சொல்லும்போது உளவுத்துறை மீறி உடனே அங்கே பிரதமர்லாம் போயிடலாம் முடியாது, போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போது அங்க சரியில்லை. இப்போ போனா அது அரசியல் ஆக்கப்படும். தேர்தல் வர நேரத்தில் அது மாதிரிலாம் வந்து போயிட்டு இன்னமும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக பேசிட்டாங்க, அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க. இந்த கருத்துக்கெல்லாம் அங்கே வந்து ஏன்னா அங்கே பிரச்சனையாக தான் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் வந்து அது மேற்கோள் காட்டி பேசினா அதுக்கும் வந்து இங்கே விமர்சனம் வைப்பாங்க, புரியுதா? இதெல்லாம் வந்துட்டு இந்த பேச்சுக்கள்லாம் வரக்கூடாது சொல்லி தான் பாரத பிரதமர் வந்து அது வந்து ஹோம் மினிஸ்டர் அங்கே போயிட்டு அங்கே பிரச்சனையை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, ராணுவத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம், கட்டுக்குள்ளேயும் கொண்டு வரப்பட்டு உள்ளது. அதனால் வந்துட்டு அது பெரிய இஷ்யூவாக கொண்டு போய் இங்கே வந்து பேசுகிறாங்க. இப்போ பாகிஸ்தானில் ஒரு பெண்ணையும் அம்மாவையும் பெண்ணையும் நிர்வாணப்படுத்துகிறாங்க. அந்த செய்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வந்து அதை பற்றி இந்தியாவில் ராகுல் காந்தி வந்து அவர் பேசினாருங்களா? இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பேசியிருக்காரா? பெண்கள் நிர்வாகம் இப்போ என்கிட்ட வீடியோ இருக்கு, அம்மாவும் பெண்ணையும் நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க, போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அதை பற்றி யாருமே கருத்து சொல்லலை? ஏன் அப்போ இந்துக்கள்னா அப்போ எங்கே வேணாலும் பாதிக்கப்படலாம், நிர்வாணப்படுத்தப்படலாம். அப்பெல்லாம் நாங்களாம் அதெல்லாம் கருத்துலாம் சொல்ல மாட்டோம். நீங்க சொல்றீங்க இதற்குத்தான் அவர்கள் வந்து குரல் கொடுக்கிறார்கள். இதை முன்வைத்து பெண் என்றால் பெண்ணாக பார்க்க வேண்டும், இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்து பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்து பெண்களுக்கு அதுதான் மோடி அரசு, பாரத பிரதமர், பிஜேபி அரசாங்கம் நிர்வாணப்படுத்தினவர்களை உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள், நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விமர்சனம் வீடியோ வெளியில வந்த பிறகு தெரியும். அங்க வந்து நெட் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது மூலம் முடிஞ்ச பிறகுதான் வீடியோ வெளியில வருது. வீடியோ வெளியில வந்து பேசும் பொருளாக்கப்பட்டது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அது நடவடிக்கை எடுக்காம மட்டுமல்ல, அதே சமயம் இப்ப இவங்க எல்லாம் தேர்தல் கமிஷன் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு சார் பிரைம் மினிஸ்டர். போட்டு அடிச்சிருக்காங்க. நீங்க பிஜேபியினுடைய எம்எல்ஏவை அடிச்சு என்ன அவர் எவ்வளவு உயிருக்கு வந்து போராடினார்ன்றதெல்லாம் ஊடகங்களே வந்திருக்கு. அதெல்லாம் வந்து மறுக்க முடியாத ஒரு செய்தி. எங்க இதெல்லாம் நடந்த விஷயம். அது மட்டுமல்ல, இப்போ தேர்தல் கமிஷன் வந்து எல்லாருமே வந்து மோடியோட ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிலாம் சொல்லி நீங்க எல்லாம் பிஜேபியோட ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் சொல்றீங்க. அப்ப நாங்க என்ன கேக்குறோம், போலிங் பெர்சன்டேஜ்ல ஏன் சார் நேத்து ஒரு நம்பர் இன்னைக்கு ஒரு நம்பர், கவுண்டிங் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவுண்ட் பண்ணீங்க நான் கவுண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சொல்லலாம். இது தேர்தல் ஆணையம் நாடு முழுக்க அவங்க செய்றாங்க. எல்லா தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வந்துருச்சு, டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப், அப்படி இருக்கும் பொழுது கையில வச்சு கூட்டி சொல்லலையே யாருமே. இல்ல மேடம், தேர்தல் கமிஷன் 11 நாட்கள் ஏன்னா எதுவுமே வந்து தவறா போயிடக்கூடாது. ஏன்னா தேர்தல் எல்லாருமே வந்து அடுக்கடுக்கான புகார்களை வைக்கிறாங்க. இவங்க வந்து திருப்பியும் வந்துட்டு அது கணக்கெல்லாம் போட்டு எல்லாம் ஆளுங்கட்சியில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அதனால எதுவுமே வந்து தவறுகள் நடந்துடக்கூடாதுன்றனால அவங்க தெளிவா இருக்காங்க. அதே சமயம் இப்ப என்ன கேட்டீங்கன்னா, கர்நாடகால தேர்தல் நடந்தது. இப்ப கர்நாடகால யார் ஆட்சி செய்யறா? நீங்க சொல்லி யார் ஆட்சி செய்யறாங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சி செய்யறாங்க. அப்போ தேர்தல் கமிஷன் தவறு பண்ணலையா? அப்ப தேர்தல் கமிஷன் சரியான முறை நடந்ததா? எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. அப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க எல்லாம் பேசுறதை பார்க்கும்போது பிஜேபி பெரும்பான்மையான சீட்டுகளை பெறும் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா
நீங்க நாளைக்கு ஜெயிச்ச பிறகு என்ன தெரியுமா சொல்லுவீங்க? தேர்தல் கமிஷன் தவறு செய்தது, தேர்தல் கமிஷன் முழுவதுமாக பிஜேபிக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தது, மிஷின்ல கோளாறு ஏற்பட்டது, மிஷின் வந்து தவறாக பயன்படுத்தது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு காரணத்தை உருவாக்கும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இப்பவே நீங்க என்ன பண்ணிட்டீங்க கேட்டீங்க? தேர்தல் கமிஷன் குறை சொல்ல ஆரம்பிச்சீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது கேட்டீங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய வெற்றியை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பெறப்போகிறது என்பது எந்தவித மாற்று கருத்தும் அல்ல என்பது நிர்வாண அவர் சகோதரர் சொன்ன மாதிரி அண்ணாமலை வார்த்தை அவர் சொல்றாரு. அவர் தான் ஏற்கனவே ஒரு கேவியட் போட்டார், 1 லட்சம் பேரை நீக்கி, 1 லட்சம் பேரை. அதனால அது மாதிரியான பரப்புரை தான். சரிங்க சார், உங்களோட நிறைவான கருத்துக்கள் ஒரு வரியில். அதுதான் மேடம். இப்போ என்னன்னா வந்துட்டு ஒரு வரியில சொல்ல முடியாது. அவர் செல்வம் சார் வந்து பொய்யான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நிறைவு பண்ணிக்கிறேன். மைனாரிட்டின்னு சொன்னார் தெரியுமா? அவருக்கு மைனாரிட்டியில கான்ஸ்டிடியூஷன்ல அவர் அட்வொகேட் தான் சார், அட்வொகேட், நானும் அட்வொகேட். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் டவுன் பர்டன் பீப்புள். கீழ்நிலையில இருக்கிறவங்க, கீழ்நிலையில இருந்தாலே மைனாரிட்டி தான். வெதர் அவங்க முஸ்லீம்லா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், ஓபிசியா இருக்கலாம், யாரு வேணா இருக்கலாம். வளர்ந்தவங்க, நல்லா உயரத்துல இருக்கிறவங்க, நல்ல வசதியா இருக்கிறவங்க எல்லாம் மெஜாரிட்டி பீப்புள் தான். அவங்கள வந்து தூக்கி விடணும். அப்படின்னா 2006 வந்து மன்மோகன் சிங் சொல்லிட்டாரா ஏதோ? முதல்ல கான்ஸ்டிடியூஷன் எடுத்து ஒழுங்கா படிக்க சொல்லுங்க மேடம். தவறா வந்து பொய்யான பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. மைனாரிட்டின்றது கவர்மெண்ட் ஒர்க், கவர்மெண்ட்டுக்கு அது வேலை. கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் கீழ்நிலையில இருக்கிறவங்களும் மேல தூக்கி விடுறதா கவர்மெண்ட் வேலை. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பற்றி உங்களுடைய தேர்தல் ஆணையம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து லப்பர் ஸ்டாம்பு, மோடியினுடைய பக்கா லப்பர் ஸ்டாம்பு. அதான் அவங்களும் வந்து தடுமாறி போயிட்டாங்க. என்னன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த தடவை எப்படியே தில்முல் பண்ணி மோடியை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவன் முதல் கட்ட 2வது கட்டத்துல வந்துட்டு தேர்தல் கமிஷனே வந்துட்டு கரவேட்டி கட்டாத ஒரு பிஜேபி தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அதனால அவங்க கவுண்டிங்கே சரியா பண்ண முடியாம முதல்ல 60%, அதுக்கப்புறம் 60 அவங்க வந்து திசை மாறி தடுமாற்றத்துல இருக்காங்க. இதுதான். நன்றி சார், நன்றி. செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதாவதுமா, காங்கிரஸ் மேனிபெஸ்டோ பத்தி மரியாதைக்குரிய வேல்முருகன் சார் ரொம்ப பிரமாதமா சிலாகிச்சு சொன்னாரு. காங்கிரஸ் மேனிபெஸ்டோ இருக்கிற மிகப்பெரிய, அதாவது உண்மைக்கு மாறான தகவல் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம், ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாங்க. நீங்க இந்தியாவில ஒரு 60 கோடி குடும்ப பெண்கள் இருக்கிறதாக நீங்க ஒரு தோராயமான கணக்கு, 138 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்தியாவில 60 கோடி பெண்கள். நிகழ்ச்சி நேரம் இல்ல, நிறைவான கருத்துக்கள் ஒரு வரியில சொல்லிருங்க. 60 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படையில இவங்களால கொடுக்க முடியுமா? ஆகவே உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லி தோல்வி பயத்தில் எதிர்கட்சிகள், இன்னைக்கு சொல்ல போன ஆம் ஆத்மி டெல்லியிலையும் பஞ்சாப்லயும் காங்கிரஸ்ல, டெல்லியில காங்கிரஸோட கூட்டணி, பஞ்சாப்ல மோதல், திரிணாமுல் காங்கிரசுக்கு காங்கிரஸ் எங்களுக்கு மோடி வரக்கூடாது, அவ்வளவுதான் சென்ட்ரல்ல. இந்தியா கூட்டணி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையும் தலைமை அமைச்சராக, இந்தியாவின் தலைமை அமைச்சராக வாக்காளர் பெருமக்களால் மகுடம் சூட்ட இருக்கிறார். அதற்கு நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்து சொல்லுவோம். நன்றி சார், நன்றி சார். வேல்முருகன் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதாவது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை வந்து மக்களுடைய ஆதரவு. அதாவது எதோச்சதிகாரமும் சர்வாதிகார போக்கையும் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் சந்தித்தார்கள், பார்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து விதமான அந்த அதாவது எங்கெங்கெல்லாம் அவர் வந்து செயல்படலை அப்படின்றது, எங்கெங்கெல்லாம் அவர் அதீதமாக செயல்பட்டார்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆகவே சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய சிந்தனை. அதன் அடிப்படையில் சர்வாதிகாரி மோடி அவர்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் சென்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை இந்திய தேசத்து மக்கள் அடைய போகிறார்கள். இந்திய கூட்டணியின் வெற்றியின் மூலமாக அடைய போகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி சார். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.